ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்ற சொல்லுக்கு ஏற்ப சென்னை மெட்ரோ ரயிலில் தொடங்கப்பட்ட 3 வார காலத்திற்குள்ளாகவே பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. ஒரு ரயிலில் சராசரி 50 பேர் தான் பயணம் செய்வதாக கூறப்படுகிறது. இது குறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சென்னை மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்ட 20 நாட்களுக்குள்ளாக பயணிகளினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. இந்த ரயில் கெப்பாசிட்டியானது 170 பேர் அமர்ந்து கொண்டும் 1100 பேர் நின்று பயணிக்கக்கூடிய வகையிலானது. தினசரி 10 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. முதல் வாரத்தில் மட்டும் சுமார் 3.5 லட்சம் பயணிகள் பயணித்திருந்த இந்த மெட்ரோ ரயிலில் தற்பொழுது 20 நாட்கள் கடந்திருக்க சூழ்நிலையில் மிக குறைவான அளவிலான எண்ணிக்கையிலான பயணிகளை பயணிக்கிறார்கள். அந்த பெட்டிகளில் நாம் இருக்கிறோம். தற்பொழுது ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை செல்லக்கூடிய ரயிலில் பயணிகளினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்னும் மிக குறைவான பயணிகள் பயணிப்பதால் அதனுடைய நேரத்தையும் குறைத்திருக்கிறார்கள். அதாவது முதல் ட்ரெயினானது காலை 8 மணிக்கு தான் துவங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் பலரும் அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என ஏராளமானோர் மெட்ரோ ரயிலில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அது பொதுமக்களிடம் மிக அதிகமாக இருந்ததால் முதல் வாரத்தில் அதிகபட்சமாக 3.5 லட்சம் பேர் பயணித்திருந்தனர். ஆனால் நாட்கள் கடந்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு ரயில் வண்டியில் மட்டும் 50 பேர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது நிலவுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ராஜா.